சங்க காலத்திலிருந்தே பொங்கல் கொண்டாடிட்டு வராங்க. அந்த மக்கள் சந்திரனை வச்சு தான் நாள் கணக்கிட்டாங்க. காலப்போக்கில் சூரியனை வச்சு நாள் கணக்கிட தொடங்கினாங்க. பொங்கல் பண்டிகைக்கு முன்னால பெண்கள் எல்லாம் ஒரு விரதம் இருப்பாங்க. அது மார்கழி பௌர்ணமியிலிருந்து தை பௌர்ணமி வரைக்கும். அந்த தை மாசத்துல நிலத்துல நீர் ஊறி நிலத்துல இருக்கிற வயல் செழிப்படைஞ்சு தனக்கு தேவைக்கும் மீறின நெல் போகத்தை எடுப்பாங்க. சந்திரனை வச்சு நாள் கணக்கிட்டதை சந்திரமானம்னும் சூரியனை வச்சு நாள் கணக்கிட்டதை சௌரவமானம்னு சொன்னாங்க. சௌரவமான கணக்கின்படி ஒரு வருஷத்துல 2 விஷுக்கள் 2 அயனங்கள் வரும். அப்போ ஒரு வருஷத்தை வட்டமா கணக்கிட்டு 90 அடி அளவுல சித்திரை விஷு, 2வது ஆடி அயனம், 3வது ஐப்பசி விஷு, 4வது மகர சந்திரமணம் எனும் தைப்பிறப்பு சொல்லப்பட்டு வந்தது. சங்க இலக்கியத்துல தை மாசத்தை தை இதயல் திங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. பூச நட்சத்திரத்துல முழு நிலா வரும் நாள் தான் தைப்பூசம். சிலப்பதிகாரத்துல இந்திர விழாவில் காவல் பூதத்திற்கு புதுக்கல்லும் பூவும் பொங்கலும் வச்சு வழிபட்டாங்க. அப்பதான் பொங்கலுக்கு புழுக்கல்னு இன்னொரு பேர் வந்துச்சு. மல்லர்கள் இந்திர தேவனை வழிபட்டு தான் நாத்து நட்டதா சேர்க்கிலார் தெரிவிக்கிறார். இதனால் தைப்பிறப்பு என்னும் விழாவை பெரிய அளவுல கொண்டாடப்படலை. விஜயநகர பேரரசு காலத்துல மிகப்பெரிய விழாவா கொண்டாடினதா வரலாறு சொல்லப்படுது. முதல் ராஜேந்திரனோட காளகஸ்தி கல்வெட்டுல மகர சங்கராதி அன்னைக்கு பெரிய அளவுல புனித அமிர்தத்தை படைக்கப்பட்டதா தொழிலறிஞர்கள் வெளிக்கொண்டு வந்தாங்க. தஞ்சை மராட்டியர் காலத்துல மகர சங்கராதி அன்னைக்கு வாழை கட்டி பொங்கல் கொண்டாடினதா சில ஆவணங்கள் குறிப்பிடுது. சங்க காலத்து மக்கள் குபேரனுக்கு பால் பொங்கல் வச்சு வழிபட்டு வந்ததா சில ஆய்வுகள் சொல்லப்படுது. புத்தர் இலங்கைக்கு வந்தப்போ இலங்கை பூர்வ குடிகளான யக்ஷர்கள் மாவலி கங்கை ஆற்றோட கரையில தைப்பூச விழாவை கொண்டாடினதா மகாவம்சம் சொல்லப்படுது. அந்த காலத்து மக்கள் தனது நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை சேர்த்து கொண்டாடினாங்க. அது மதம் வாரியா கடவுள் வாரியா பிரிஞ்சு இப்போ ஜாதி வாரியா பிரிஞ்சிருக்கு. என் பேர் திவ்யா. நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் பிஎட் முடிச்சிருக்கேன். ஹாய், ஐ எம் கௌரி. பொங்கல் திருநாள் தமிழரோட திருநாள். இங்கே பொங்கல் சாப்பிட்றது கரும்பு சாப்பிட்றதுக்கு, மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்க, வீடு வெள்ளை அடிக்க, சுத்தம் பண்ண, இதுகளுக்கு தான் பொங்கல் வருது. ஒரு பொங்கல் கறி சமைப்பாங்க வீட்டில். கண்ணு ரெடியாகி புது ட்ரெஸ் போட்டு. தை பொங்கல்னா நாங்கள் புது பானையில் பொங்கல் வைப்போம். கரும்பு, பூ, பழம், மஞ்சள் இந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் கொண்டாடுவோம். பொங்கல்லே வந்து இது வந்து சிறப்பானதுன்னா தமிழர்களோட பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரத்தை வந்து சொல்கிறதுக்காக நம்ம வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதிலே வந்து 4 நாள் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு மொதல் நாள் வந்து போகி பண்டிகை, 2வது நாள் தைப்பொங்கல், இதுதான் வந்து முக்கியமான நாள், சூரியனுக்காக நம்ம கொண்டாடுறோம். 3வது நாள் உழவர் திருநாள், அதாவது மாட்டுப்பொங்கல். இந்த மாதிரி மாடுகளுக்கும் நம்ம உழவர்களையும் சிறப்பாக இது பண்ணுறதுக்கும் கொண்டாடுறோம். 4வது நாள் காணும் பொங்கல்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு வரோம். ரொம்ப சிறப்பாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த பொங்கல் பண்டிகை வந்து ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டாடுறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம்.
நாள் பொங்கல் சக்கரை மண்டவளங்க எல்லாமே போட்டு பொங்க வச்சு இறக்கிட்டு அப்புறம் தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணி அது தீவார்த்தனை கொடுத்துட்டு எடுத்துட்டு சாமியை கும்பிட்றது. அது வந்து அன்றைக்கே வாசப்படும். மாட்டு பொங்கல் அன்னைக்கும் அதே மாதிரி 2 பொங்கல் வைப்போம். நாங்கள் எங்கள் வீட்டில் நடக்கிறத சொல்கிறோம். காதோலை கருகமணி 7 கன்னிமாருக்கு செங்கல் எடுத்து மணல் அள்ளி கொட்டி அருகம்புல் கொண்டாந்து மஞ்சப்பொடியில் ஒரு சாமி உருட்டி பிள்ளையார் வச்சு அந்த கன்னிமாருக்கு பக்கத்தில் வச்சு அருகம்புல் பிடிங்காந்து அதில் குத்தி விளக்கு 2 வச்சு அந்த 7 இலையில 9 இலையில வச்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் போய் இந்தம்மா சோறு தின்னு இந்தம்மா அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு வாயில ஆட்டு வாயில ஊட்டிட்டு அதை சுற்றி வந்துடுவான். அப்புறம் மிளகா சாம்பிராணி அதில் ஒரு 7 தானியம் போட்டு அந்த மாட்டுகளுக்கு திஷ்டி அழிகிற மாதிரி அந்த பட்டியை சுற்றிக்கிட்டு அந்த மாட்டை சுற்றி வந்து தீவாக்காலத்தை வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. பொங்கல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கிடையாது. மாட்டு பொங்கல் முடிஞ்சு 3ஆவது நாள் முடிஞ்சு எல்லா மாட்டு பொங்கல் எல்லாரும் முடிஞ்ச உடனே 2 நாள் 3 நாளைக்கு வைப்பாங்க. சரி சரி சரி. கரூர் அரவக்குறிச்சி பூலாம்பலசு சேவல் சண்டையில் அரசு விதிமுறையை மீறி சேவல் காலில் கட்டி நடைபெற்ற போட்டியில் ஒருவர் உயிரிழந்தார். உலக புகழ்பெற்ற கரூர் பூலாம்பலசு சேவல் சண்டை கடந்த 13ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் அனுமதியின்றி சேவலின் காலில் கட்டி போட்டியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவரது சேவல் காலில் கட்டிய கத்தி குத்தி அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதில் பலத்த காயத்துடன் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். என்ன அதில் போய் என்ன இருக்கு? சாவகட்டில் ஒருத்தனுக்கு 10,000 5,000 கூட பணத்தை கட்டிக்கலாம். பணத்தை கட்டிக்கிட்டு எவன் ஜாவை ஜெயிக்கிறத எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் மாட்டியெல்லாம் விடுவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் அதுக்குன்னு இருக்கான். விறுவிறுன்னு ஓடலையே எவனோ ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிக்கும், குத்துனாலும் குத்து, எல்லாம் வாங்கிக்கிறாங்க. மாட்டை பிடிச்சிட்டான்னு சொன்னால் அந்த மாட்டுக்காரனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. முதல்ல காணிக்கதான் பணம் தான். இப்பதான் உலகம் ரொம்ப இதாக மாறிக்கிட்டே போகுது. 5 பவுனு 2 பவுனு 3 பவுனு இப்படி பவனெல்லாம் வைக்கிறாங்க. வருஷம் ஃபுல்லாக விவசாயத்தை மறந்த நாம இந்த 3 நாள் மட்டும் விவசாயத்தையும் ஞாபகம் வச்சு கொண்டாடுற ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். பழங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் மத வாரியா கடவுள் வாரியா பிரிஞ்சு இப்போ ஜாதி வாரியா பிரிஞ்சு 3 நாள் முறையை எந்த வித ரத்த சம்மந்தம் இல்லாத விவசாயி நமக்காகவும் சேர்த்துல கால் வச்சு சோறை நம்ம கண்ணுக்கு மேலே கொண்டு வர அந்த விவசாயிக்கு நம்ம நன்றி சொல்ல மறந்துட்டு இருக்கோம். நம்ம சாப்பாடுற சாப்பாட்டுலேயும் அரசியல் இருக்கு. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கு. எப்போ தன்னோட நிலத்துக்கான கடனை அடைப்போம் இயக்க சக்தியை 5 வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம சாப்பிட்ற சாப்பாடு பொன்னி அரிசி பாஸ்மதினு போயிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு மிஞ்சினது புழுங்கல் அரிசி மட்டும்தான். இப்போ வரைக்கும் விவசாய கடனால விவசாய குடும்பம் திசை தெரியாம போயிட்டு இருக்கு.
டெல்லி ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பு செலுத்த முடியாமல் விவசாயி தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்தது. ஆண்டிப்பட்டி மயிலை ஒன்றியத்தைச் சேர்ந்த விவசாயி தர்மலிங்கம் வறட்சியால் போதிய விளைச்சல் இல்லாத நிலையில் தனியார் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பு செலுத்த முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயம் மறைஞ்சு போயிட்டு இல்லை, மறந்து போயிட்டு இருக்கோம்.